ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொழுக்கட்டை ரெசிப்பிங்க. பிடி கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த சாஃப்டான பிடி கொழுக்கட்டையை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது, வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் கடாயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கின தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிவிட்டு நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே கடாயில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் பொடியாக நசுக்கிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போது நம்ம இதுக்கு ஒரு டிப்ஸு சொன்னோம் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தோம்னா அவல் தாங்க. லேஸ் அவல் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நம்ம பொடியாக அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த அவல் யூஸ் பண்ணி செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு, அதை வடிகட்டிட்டு நான் மறுபடியும் அதே கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். வடிகட்டின வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்த பிறகு கொஞ்சமாக தூளுப்பு, ஏலக்காய் தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 4 ஏலக்காவை தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதை நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பொடியும் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்த பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் எள்ளையும் போட்டுருங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணாலும் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போது மூடி வச்சிடலாம். இது நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வர அளவுக்கு ஆறட்டுங்க. ஆறின பிறகு எடுத்து நாம் இப்போது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டையாக அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம பிசைஞ்சோம்னா போதும். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைக்கான ஷேப்பு நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம பிடிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். மாவு நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் பொழுதே நமக்கு கொழுக்கட்டை எந்தளவுக்கு சாஃப்டாக வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லா மாவுலையும் நம்ம இதே போல் பிடிச்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போது கொதிச்சிட்ருக்க தண்ணியில் தாங்க நம்ம இப்போ வேக வைக்கணும். தண்ணி வச்ச உடனே நம்ம கொழுக்கட்டையை வைக்கக்கூடாது. தண்ணி இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு நான் இப்போது மேலே இட்லி தட்டு வச்சுக்கிறேன். இலை இருந்ததுன்னா இலையில வேக வச்சு பாருங்கள், அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் இலை இல்லைன்னா நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். நாம் பிடித்த எல்லா கொழுக்கட்டையும் நம்ம இப்போ இலையில் அடுக்கி வச்சிடலாம். அடக்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வைங்க போதும்.
10 நிமிஷம் கழித்து பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. நாம் போட்டிருக்கக்கூடிய நெய் தேங்காவோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம 1 கப் மாவுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு. அந்த தேங்காவை கடித்து சாப்பிடும் பொழுது இடையில வரும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.